சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யோ கரண்ட் கட் பண்ணியா வயா ராஸ்கல். யோ சொன்ன கேட்க மாட்டியா? அடியா அவன கரண்ட் கட் பண்றியா? என்ன பிளானோட நீ கரண்ட் கட் பண்ண? உன்னால இந்த ஏரியா முழுக்க கரண்ட் இல்லாம போயிடுச்சு. அறிவு இருக்காடா உனக்கு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ஓகே சார். சார் இவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்ட வர சொல்லிருக்காரு. இவனை ஜீப்ல ஏத்துவோம். வாயா ஓயா போ போய் ஜீப்ல ஏறியா போயாங்கறல. என்ன நடக்குதுங்க? இல்ல மேடம், இவரா வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காரு மேடம். கம்பியை தூக்கி வீசி கரண்ட் போஸ்டார் மேடம். இவனா கரண்ட் போக வச்சா? இவனுக்கு எப்படி உள்ள நடந்தது தெரியும்? அப்ப அந்த கிஃப்ட் பாக்ஸ் அனுப்புனது இவனா? இல்ல விஷயம் தெரிஞ்சு காப்பாத்த வந்தானா? என்ன சுந்தரி, இப்ப நான் உன்னை காப்பாத்துனது நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. நீ ஒரேடியா செத்துட்டா எனக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு? வாழணும். நீ வாழும்போது நான் கொடுக்கிற டார்ச்சர்ல ஒவ்வொரு நாளும் நீ செத்து செத்து பொழைக்கணும். அதுக்காக தான் இப்போ உன்னை காப்பாத்துறேன். என்ன அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? இது சும்மா ட்ரெய்லரு. இனிமே தாண்டி இருக்கு மெயின் பிக்சரு. நாளைக்கு பாரு எப்படி கதற போறேன்னு. போனா போதுன்னு விட்டா ஒரே ஆட்டம் போடுற. வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. உங்க கையால இவன் செத்தா இவனுக்கு புண்ணியம் தான் கிடைக்கும். இவனுக்கு மரணத்தை விட பெரிய தண்டனை கடவுளே கொடுப்பாரு. நீங்க விட்டுருங்க மாமா. இவனை வெளியே விட்டு வைக்கவே கூடாதா? உள்ள தள்ளினதா புத்தி வரும். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ஏறு வண்டியில ஏறு. சுந்தரி, இப்ப என்ன உள்ள தள்ளிட்டு நீ நிம்மதியா இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீ அழுவடி. யானும் எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் அழ வப்ப. விடியட்டும். இருக்குடி உனக்கு சரியான ஆப்பு. ஏய் அவ்வளவு தாண்டி நீ போயா போயாங்கறல போயா. மேடம் கொடுங்க. படுபாவி ஏன் தான் நம்ம குடும்பத்தை இப்படி கெடுக்க வரானோ தெரியல. இவனை இப்படியே விட்டுறாதாத்தா. ஏதாவது பண்ணி காலத்துக்கு அவன் வெளியிலேயே வர முடியாம பண்ணிடு. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். அத்தா உன்னாலதான் அவனை சும்மா விட்டேன். இல்லனா அவன் தலையை வெட்டி உன் காலடியில போட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிருப்பேன். வேண்டாம் மாமா, அவனை தொட்டு உங்க கையை நீங்க கரை பண்ணிக்க வேண்டாம். அதான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா மாமா. நீங்களா உள்ள போங்க. போங்க மாமா, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. போ அப்பதா. வாங்க உள்ள போ. வாங்கம்மா. என்னாச்சு சுந்தரி? வெற்றி, இந்த கல்யாணம் நடக்கணுமா? ஏன் இப்படி சொல்ற? இல்ல, அவன் பேசுறத பார்த்தா அவன் ஏதோ பண்ணுவான் போல தெரியுது. அவனுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது தான் பிடிக்கல. நம்ம கல்யாணத்துல அவனால என்ன பிரச்சனை பண்ண முடியும்? உங்களுக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதோட அவனோட டெத் சர்டிபிகேட் வேற இருக்குல்ல. கல்யாணத்துல அவன் வந்து என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. டெத் சர்டிபிகேட்டை வச்சு அவன் கார்த்திக்கே இல்லைன்னு சொல்ல முடியும். அவன் ஒரு ஆள்னு அவனுக்காக நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்களே. அதை விட நாளைக்கு அவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? வா உள்ள போலாம்.